அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மேல்முறையீட்டு மனு தொடர்பாக பட நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மேலும் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தை நிர்பந்திக்க வேண்டாம் எனவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என யாரும் நிர்பந்திக்க முடியாது என தலைமை நீதிபதி பதிவு செய்திருக்கின்றார். ஜனநாயகன் படத்திற்கான சான்றிதழ் வழங்க உத்தரவிட பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி ஆஷா இன்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த பிறப்பித்த உத்தரவில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் வழங்குவதாக தெரிவித்த பிறகு பின்னர் சான்றிதழ் வழங்க மறுத்து பிறப்பித்த உத்தரவு என்பது முற்றிலும் விதிகளுக்கு புறம்பானது. எனவே உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் இதற்கால உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவிற்கு எதிராக சென்சார் போர்டு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியில் முறையீடு செய்யப்பட்டு அவசர வழக்காக இன்று மாலை 4 மணி அளவிற்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது சென்சார் போர்டு தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர்கள் போதுமான கால அவகாசம் மற்றும் வாய்ப்புகள் வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது சென்சார் போர்டு தரப்பில் 6ஆம் தேதி தான், கடந்த ஜனவரி 6ஆம் தேதி தான் சான்றிதழ் வழங்க மறுத்து உத்தரவு பிறப்பித்ததாகும். ஆனால் அந்த கோரிக்கையை இதனை கோரிக்கையாக வைக்காமல் வேறு எங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் தனி நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பித்திருப்பது தவறானது. எனவே இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டனர். மேலும் தனி நீதிபதி தங்களுக்கு போதுமான கால அவகாசம் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு, எழுத்துப்பூர்வமான பதில் மனு தாக்கல் செய்வதற்கு போதுமான கால அவகாசம் அல்லது வாய்ப்புகள் வழங்காமல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், அவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருப்பது தங்களுக்கான இயற்கை நீதி மீறப்பட்டிருப்பதால் இந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் போதுமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது, மேலும் உரிய முறையில் தான் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியே படக்குழு படத்தினை சென்சார் போர்டிடம் அளித்தோம். ஆனால் அவர்கள் தான் வேண்டுமென்றே காலதாமதம் செய்திருப்பதாகவும் இதில் நடைமுறைகளும் மீறப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள், நீங்கள் எப்படி சென்சார் போர்டின் சான்றிதழ் இல்லாமல் எப்படி படத்தை நீங்கள் வெளியிடுவீர்கள் என விளம்பரப்படுத்த முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் 2 தரப்பினரும் நீதிமன்றத்தை நிர்பந்திக்க வேண்டாம் எனவும் நீதிபதி காட்டமாக தெரிவித்தார். மேலும் இந்த தேதியில் படம் ரிலீஸ் செய்யப்படும் என நீங்கள் ஒரு தேதியை நிர்ணயித்துவிட்டு அந்த தேதிக்குள் உத்தரவுகள் நீதிமன்றத்தில் இருந்து பெற வேண்டும் என நிர்பந்தம் எவ்வாறு செய்ய முடியும் என பட தயாரிப்பு நிறுவனத்திடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் பல்வேறு நடைமுறைகள் இருக்கும் பொழுது சான்றிதழுக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் எனவும் அதனை விடுத்துவிட்டு நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுப்பதை ஏற்க முடியாதவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் நீங்கள் தேதி அறிவித்ததற்காக நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீதிமன்றங்கள் செயல்பட முடியாது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை போதுமான கால அவகாசம் வாய்ப்புகள் தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும். அதனை அவ்வாறு கொடுக்காததால் இந்த வழக்கின் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை வருகிற ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மேலும் அன்று மேல்முறையீட்டு வழக்கில் பட தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய பதிலை தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.